ஸ்ரீஜா, இந்த சீதா சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கே. வெளியில இருந்து இந்த திமிர் பிடிச்சவள வம்படியா பேசி வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்துட்டா. இவளை இப்படி தாங்குன்னு தாங்குற அளவுக்கு அந்த அபி இந்த சீதாவை என்னதான் பண்ணி தொலைச்சான்னு தெரியல. என்ன பண்ணா என்னமா? என்ன பொறுத்த வரைக்கும் அபி இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்க வேலைக்காரிதான். நான் அவளை அப்படிதான் பாக்குறேன். இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் அப்படிதான் பார்க்க வைப்பேன். சஞ்சீவ், இந்த பாலை குடி. வேண்டாமா? சம்பிரதாயம்டா, குடி. மாப்பிள வாங்கி குடி மாப்பிள. டேய் ஃபுல்லா குடிச்சிராத. பாதி குடிச்சிட்டு அபிக்கு கொடுத்துற. என்னம்மா? என்கிட்ட ஏண்டா குடுக்குற? ஓ பொண்டாட்டி கிட்ட கொடு. மாப்பிள பால் தானே மாப்பிள, குடு. அக்கா சங்கடப்பட போகுது. டேய் சஞ்சீவ் குடு. அபி, அந்த பாலை வாங்கி குடிமா. குடி. அக்கா செத்து இன்னும் முழுசா ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள பால் பழம் சாப்பிட வந்துட்டா. எல்லாம் நடிப்பு. சிந்தாமணி, எப்ப என்ன பேசணும்னு தெரியாதா உனக்கு? கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஆமா ஆமா, எல்லாரும் என்னையே சொல்லுங்க. நான் என்ன இல்லாததைய சொல்லிட்டேன்? உண்மையதானே சொன்னேன். அவ அக்கா செத்து இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல. அபி, நீ கவலைப்படாதம்மா. நீ பாலை குடி. இந்தாப்பா. மா என்ன? குடி. உன் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடு. ஊட்டி விடு மாப்பிள. சஞ்சீவ், ஊட்டி விடுறா. இந்தாமா, இத அவனுக்கு ஊட்டி விட. அவ்வளவுதான். சூப்பர். என்ன இவன் கோமா இருப்பான்னு பார்த்தா சீதா சொன்ன உடனே பால் பழம் ஊட்டி விடுற ரேஞ்சுக்கு வந்துட்டா. இப்படியே போனா அந்த அபி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி புள்ளையே பெத்துடுவா போல இருக்கே. அப்படி மட்டும் பெத்துட்டா, ஐயோ அண்ணன் சொத்து எனக்கு கிடைக்காதே. விடக்கூடாது, விடவே கூடாது. இந்த வீட்டுல குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா அது ஏன் பொண்ணுக்கு தான் பிறக்கணும். குடுமா. அதான் சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுல, இப்ப நான் பேசலாமா? என்னன்னு சொல்லு சிந்தாமணி. என் பொண்ணுக்கு எப்ப சாந்தி முகூர்த்தம் வைக்க போறீங்க? துக்க
நடந்த வீட்டுல பேசுற பேச்சா இது? கொஞ்ச நாள் போகட்டும். சாவி என்னமோ நம்ம வீட்ல நடந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. உன் தொங்கச்சி வீட்ல தானே நடந்தது. அதுக்கு அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்தாம இருங்க. யார் வீட்லயோ இழவு விழுந்ததுக்கு ஏன் பொண்ணு இதுக்கு கஷ்டப்படணும்? ஏன் பொண்ணுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். யாரு எக்கேடு கெட்டு போனாலும் நீ நினைச்சத நடக்கணும். எப்படி சிந்து உன்னால மனசாட்சி இல்லாம இப்படி யோசிக்க முடியுது? மனசாட்சி எல்லாம் பார்த்தா பாதிக்கப்பட போறது ஏன் பொண்ணுதான். ஏன் பொண்ணுக்கு எப்ப சாந்தி முகூர்த்தம் வைக்க போறீங்க நீங்க? இங்க பார், நான் சொல்றது உனக்கு புரியலையா? சாந்தி முகூர்த்தம்லாம் இப்ப கிடையாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத சின். ஏய், யார் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? நீ தான் பிரச்சனை பண்ற. நானா 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 பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேங்க? நீ தான். காளி, சிந்தாமணி சொல்றதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. துக்கம் நடந்த வீட்ல உடனே ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு ஜோசியரை வர வச்சு 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்த தேதியை குறிச்சிடலாம். நீ வாமா, நீ ரூமுக்கு போ. என்ன சிந்தாமணி, நினைச்ச வேலையை சுமூகமா முடிச்சிட்டியா? சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம். போடா. போடாவா? என்னையவா? ஆமாண்டா, வேலையை பார்த்துட்டு போடா. வேலையை பார்த்துட்டு போடாவா? என்ன வேலை பாக்குறது? அத பார்த்துட்டு இருக்கேன், மாமா வேலை. அத போய் பண்ணு நீ, போ. இதுக்கு மேலே நின்னா இவ புருஷன் அடிச்சு துரத்துற மாதிரி நம்மளையும் அடிச்சு துரத்திடுவா. கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்க கூடாது. ஓடிடுறா காளி. ஸ்ரீஜா, எப்படி குட்டைய குழப்பி விட்டேன் பாத்தியா? பத்தாதுமா, அவளை ஒரு செகண்ட் கூட நிம்மதியா இருக்க விடக்கூடாது. ஸ்ரீஜா, என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன். சஞ்சீவ், இங்க பாருடா. அபி அவங்க அக்கா இறந்த துக்கத்துல இருக்கா. அவகிட்ட நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காத. அவ தெரியாம தப்பு பண்ணிட்டாதான், நானும் ஒத்துக்கிறேன். அவ மண்டபத்துல அப்படி பேசிருக்க கூடாது. அவ தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக நாமளும் அதே தப்பு பண்ணக்கூடாது. அது சரியில்லப்பா. அவ பண்ண தப்புக்கு அவளை தண்டிக்கிற நேரம் இது கிடையாது. இந்த வீட்ல அவளுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட் நீ மட்டும்தான். நீயே அவளை வெறுத்துட்டேனா பாவம் அவ என்ன பண்ணுவா? அக்கா இறந்த துக்கத்துல இருக்கிற அவளுக்கு நாங்க எல்லாரும் சொல்ற ஆறுதலை விட நீ சொல்ற ஆறுதல் தான் முக்கியம். நீ இப்ப அவ கூட துணையா நிக்கணும். அதுதான் அனு இறந்த துக்கத்துல இருந்து அபிய வெளியில கொண்டு வரும். சஞ்சீவ், எனக்காக அவளை மன்னிச்சு ஏத்துக்க. அவகிட்ட அன்பா நடந்துக்க. அவகிட்ட ஆறுதலா பேசு. சஞ்சீவ், அபிகிட்ட கோவப்படாத. நீயும் அபியும் சந்தோஷமா இருந்தாதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். என்னடா, ஏன் அமைதியா இருக்க? பதில் சொல்லு. உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் எந்த பொண்ணாவது லவ் பண்ணுமா?
நீ ஒரு அடங்காதவன், திமிரு பிடிச்சவன். மொத்தத்துல நீ ஒரு கோவக்காரன். என் டெய்லருக்காக நான் இந்த ரூமை ஆசையா ரெடி பண்ணேன். ஆனா இப்போ நான் மட்டும்தான் இந்த ரூம்ல இருக்கேன். எங்க அம்மா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, அபி அவ அக்காக்காக தான் எல்லாமே பண்ணா, நீ பழசெல்லாம் மறந்துரு, அவளை ஏத்துக்க, அவ ரொம்ப பாவம், அவ கூட பழையபடி இருந்து சொல்றாங்க. இப்ப வந்த உன் மனசு புரிஞ்சுக்கிட்ட எங்க அம்மாவால ஏன் என் மனசு புரிஞ்சுக்க முடியல? பாவம் பொண்ணியும் பார்த்தா லவ் பண்ண முடியும்? அப்படியே நான் லவ் பண்ணாலும் அதுல உனக்கு நான் லைஃப் கொடுத்துருக்கன்ற மிதப்பு இருக்கும். ஆனா உனக்கு லைஃப் லாங் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்ற கில்ட்டி தான் இருக்கும். இதுல லவ் எங்க இருக்க போகுது? லவ்ன்றது ட்ரஸ்ட்ன்ற கிளாஸ்ல இருக்கிற தண்ணி மாதிரி. கிளாஸே உடைஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி எங்க இருக்கு? இத நான் எப்படி லைட்டா சொல்லி புரிய வைக்கிறது? அனு இறந்தது உனக்கு மிகப்பெரிய லாஸ் தான். நீ வருத்தத்துல தான் இருக்க, நான் ஒத்துக்கிறேன். உனக்கு எப்படி உங்க அக்கா லாஸோ அதே மாதிரி எனக்கு எங்க அண்ணன் லைஃப் போயிடுச்சு. எந்த தப்புமே பண்ணாத அவன் நம்ம 2 பேரும் சேர்த்து வைக்க ஏற்கனவே மேரேஜ் ஆனவன் தெரிஞ்சு அந்த ஸ்ரீஜா கழுத்துல தாலியை கட்டி அவன் லைஃபை தொலைச்சிட்டு நிக்கிறானே. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீதான். உன்னுடைய செல்ஃபிஷ்னஸ் தான். எங்க அம்மாக்கு அடுத்து நான் உயிருக்கு உயிரா நேசிச்சவளே என்ன பார்த்து நான் உன்னை லவ்வே பண்ணல, லவ் பண்ண மாதிரி நடிச்சேன்னு சொல்லிட்டா. சொன்ன அந்த வார்த்தை என் லவ்வையும் கொண்டுடுச்சு, என்னையும் கொண்டுடுச்சு. செத்து போன பொண்ணத்துக்கிட்ட வந்து அவ அந்த வார்த்தையை மனசுல இருந்து சொல்லல. அவங்க அக்கா காப்பாத்த தான் அப்படி சொன்னா. நீ மறுபடியும் உயிரோட வந்துருன்னு சொன்னா செத்தவன் எப்படி திரும்ப வருவான்? செத்தவன் தானே. இது ஏன் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குது? எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு ஈகோயிஸ்டாவும் வில்லனாவும் ஆயிட்டேன். நீ ஹீரோயின் ஆயிட்ட. நான் லவ் பண்ண டெய்லர் கிட்டத்தட்ட எங்க அம்மா மாதிரி.
அவ அடுத்தவங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எதையும் செய்யக்கூடியவ, பொறுமையானவ, நிதானமானவ, மனசுல துளி கூட தன்னல இருக்காது. நான் அந்த டெய்லரை தான் லவ் பண்ணேன். ஆனா இப்போ என் முன்னாடி இருக்கிற நீ என் டெய்லர் இல்ல. மண்டபத்துல உனக்கு யார் பேச்சு கேட்கிற அளவுக்கு பொறுமையும் இல்ல, நிதானமும் இல்ல. யார் எப்படி போனா என்ன, எனக்கு எங்க அக்கா நல்லா இருந்தா மட்டும் போதும்னு யோசிக்கிற அளவுக்கு செல்ஃபிஷ் தனத்தோட உச்சத்துல இருந்த. உன்னோட செல்ஃபிஷ்னஸ்னால எந்த தப்புமே பண்ணாத எங்க அண்ணன் அவன் லைஃப் இழந்துட்டான். நான் என் லவ் இழந்துட்டேன். நீ உங்க அக்கா மேல வச்சிருந்த பாசத்தினால பித்து பிடிச்ச போய் நான் உன்கிட்ட ரசிச்ச எல்லா குணத்தையும் வெறுத்துட்டேன். அப்படியே வேற ஒரு ஆளை மாறிட்டேன். இதுக்கப்புறம் எப்படி நான் அவனை பழைய மாதிரி லவ் பண்ண முடியும்? ச்சே, சத்தியமா நல்ல முடியாது. எனக்கு உன்னை பார்த்தாலே, உன் பக்கத்துல இருக்கிறத நினைச்சாலே ஏதோ கம்பளி பூச்சி பார்க்குற மாதிரி என் உடம்புலாம் அப்படி கூசுது. யாராலையும் கம்பளி பூச்சி கூட குடும்பம் நடத்த முடியாது. நீ எனக்கு ஒரு அலர்ஜி. நீ என்னை விட்டு போனாதான் நான் நிம்மதியாவே இருப்பேன். ஆனா என்ன பண்றது, எனக்கு பிடிக்கலனா கூட உன் கூட வாழ்ந்தாகணும்னு கட்டாயத்துல இருக்கேன். மண்டபத்துல எங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன்.